இன்றைக்கி நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோன்னா, ஒரே ஒரு ஆடு வச்சு எப்படி லாபம் பெறலாம். நீங்கள் நினைக்கலாம், ஒரே ஒரு ஆடு வச்சு என்ன லாபம் கிடைக்கும் அப்படின்னு. ஆனால் சரியான முறையில் வளர்த்திங்கன்னா அந்த ஒரு ஆடு தான் உங்கள் வாழ்க்கையை மாற்றக்கூடிய ஆரம்பமாக கூட இருக்கலாம். இந்த வீடியோ முழுக்க பார்த்திங்கன்னா எப்படி ஆரம்பிக்கலாம், எப்படி வளர்க்கலாம், எப்படி லாபம் பார்க்கலாம் அப்படின்னு எல்லாமே ஸ்டெப் பை ஸ்டெப்பாக தெரிஞ்சுக்கொள்ளலாம். ஏன் ஆடு வளர்ப்பு? ஆடு வளர்ப்பு ஒரு சிறிய முதலீட்டை ஆரம்பிக்கக்கூடிய மிகச்சிறந்த தொழில்னு கூட சொல்லலாம். ஏன் தெரியுமா? குறைஞ்ச செலவு, விரைவில் குட்டி போடும், தீவன செலவும் குறைவு, சந்தையில் எப்பயுமே தேவை இருக்கக்கூடிய ஒரு தொழில். ஒரு ஆடு சரியாக பராமரித்தா ஒரு வருஷத்தில் 2 முறை குட்டி போட வாய்ப்பு இருக்குது. அதுவே நம்ம லாபத்துக்கு முக்கிய காரணம். இப்போ சரியான ஆடு எப்படி தேர்வு செய்யணும்? ஒரே ஒரு ஆடு வச்சு லாபம் பெறணும்னா முதல்ல சரியான ஆடு தேர்வு செய்யணும். முதல்ல என்ன கவனிக்கணும் அப்படின்னா, ஆரோக்கியமான ஆடாக இருக்கா அப்படிங்கிறது கவனிக்கணும். நல்ல உடல் எடை இருக்கணும். கண்கள் பார்த்திங்கன்னா பிரகாசமாக இருக்கணும். நோய் இல்லாமல் கண்டிப்பாக இருக்கணும். முக்கியமான விஷயம், பெண்ணாடு தான் வாங்கணும். 6 to 10 மாத வயசு இருக்கணும். நல்ல இனங்கள் என்ன தெரியுமா? இந்த கன்னியாடு, சேலம் பிளாக்கு, போயர் மிக்ஸு, இதெல்லாம் வேகமாக வளர்ந்து நல்ல லாபம் தரும். இருப்பிடம் பார்த்திங்கன்னா நீங்கள் பெரிய நிலம் வேண்டிய அவசியம் கிடையாது. சிறிய இடத்துலையே வளர்க்கலாம். அதை மழை வராத மாதிரி ஒரு கூரை இருக்கலாம். காற்றோட்டம் எப்பயுமே எந்த ஆடுகளுக்கும் நல்லா இருக்கணும். தரை காஞ்சிருக்கணும். முக்கியமாக பார்த்திங்கன்னா ஈரமான இடம் இருக்கக்கூடாது. சுத்தம் ரொம்ப முக்கியம். ஒரு ஆடு நல்லா இருக்கணும்னா அது சுத்தமான சூழ்நிலையாக இருக்கணும். தீவன மேலாண்மை பார்த்திங்கன்னா இதுதான் லாபத்துக்கு முக்கியமான பகுதி. ஆடுக்கு என்ன தீவனம் கொடுக்கலாம்? எல்லா வீடியோவும் நம்ம சொல்லியிருப்போம். பசுந்தீவனம், உலர் தீவனம், கான்சன்ட்ரேட் ஃபீடு, இது எல்லாமே கொடுக்கலாம். எளிய முறையில் காலையில் பார்த்திங்கன்னா இந்த பச்சை புல், சாயங்காலம் பார்த்திங்கன்னா சிறிய அளவில் ஒரு தீவனம் வீட்டிலையே செய்யலாம். இந்த கீரை, மர இலைகள், இந்த கிச்சனில் காய்கறி நறுக்கணும் பார்த்திங்களா, அந்த கிச்சனை மீதி இருக்கக்கூடிய அந்த காய்கறிகள், இதெல்லாம் கொடுக்கலாம். முக்கியமான டிப்ஸ் என்ன தெரியுமா? தீவன செலவு குறைந்தால் லாபம் அதிகமாக கிடைக்கும். ஆரோக்கிய பராமரிப்பு. ஆடு நோய் வந்துடுச்சுன்னா அதுதான் பெரிய நஷ்டம். என்ன செய்யணும்? ஃபஸ்ட்டு அதுக்கு தடுப்பூசி போடணும். கண்டிப்பாக 3 மாதத்துக்கு ஒரு தடவை குடற்புழு நீக்கம் பண்ணணும். தண்ணி சுத்தமாக இருக்கணும். முக்கிய நோய் பார்த்திங்கன்னா இந்த பிபிஆரும், வாய் புண்ணு, காலில் வர புண்ணு தான் முக்கியமான நோய். இதை தவிர்க்க என்ன செய்யணும்னா, கால்நடை மருத்துவர்கிட்ட ஆலோசனை கேட்கணும். குட்டிகளோட மேலாண்மை, இதுதான் உங்கள் லாபத்தோட ஒரு ஹார்ட்டுன்னு கூட சொல்லலாம். ஒரு ஆடு பார்த்திங்கன்னா வருஷத்துக்கு 2 முறை குட்டி போடும். ஒரு நேரத்தில் ஒரு குட்டிலேருந்து 3 குட்டி, 4 குட்டி விட அதிகமாக போடும். எங்கள் ஆடெல்லாம் பார்த்திங்கன்னா குறைஞ்சது 2 குட்டி, அதிகமாக பார்த்திங்கன்னா 4 குட்டி வரைக்குமே போடும். குட்டி பிறந்த பிறகு பார்த்திங்கன்னா முதல் பால் குடிக்கணும். இன்னும் அந்த 30 நிமிஷம் ரொம்ப ரொம்ப முக்கியம். அதில் கொலஸ்ட்ரம் இருக்கும். சூடாக வச்சுருக்கணும். அதோட குட்டியை தனியாக கவனிக்கணும். அதே மாதிரி 3 to 6 மாதத்தில் பார்த்திங்கன்னா குட்டி விற்க தயாராகும். இப்போ லாப கணக்கு பார்க்கலாமா? முக்கியமான விஷயம், எப்படி லாபம். ஒரு ஆடோட விலை பார்த்திங்கன்னா 6000லேருந்து 10,000 வரைக்கும் இருக்கும். ஒரு வருஷத்தில் 2 முறை குட்டி போடுச்சுன்னா 3 to 4 குட்டிகள் இருக்கும். ஒரு குட்டியோட விலை பார்த்திங்கன்னா 3000லேருந்து 6000 வச்சா மொத்த வருமானம் 12,000லேருந்து 20,000 வரைக்கும் வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. செலவு கழிச்சாலும் 8,000லேருந்து 12,000 லாபம் சுலபமாக கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு. இதை மல்டிப்ளை பண்ணுங்கள். 10 ஆடு பார்த்திங்கன்னா பெரிய பண்ணையாக மாறதுக்கு வாய்ப்பு இருக்குது. முக்கியமாக 3 ரகசியங்கள் இருக்குது வெற்றி பெற. என்னென்னா, சரியான ஆடு தேர்வு, தீவன செலவு குறைக்கணும், நோய் தடுப்பை பார்க்கணும். இதை ஃபாலோ பண்ணியிருந்தாங்களாலே கண்டிப்பாக நிச்சயம் லாபம் கிடைக்கும். ஒரே ஒரு ஆடு தான் உங்கள் வாழ்க்கையை மாற்றும் ஆரம்பமாக கூட இருக்கலாம். புதுசாக பண்ண ஆரம்பிக்கிறீங்க, இல்லை புதுசாக நான் இது வரைக்கும் ஆடே நான் வளர்த்ததில்லை, இப்போ தான் ஸ்டார்ட் பண்ண போகிறேன் அப்படின்றவங்க இந்த ஒரு ஆடு கான்செப்டை வச்சு ஆரம்பிங்க. உங்களுக்கு நல்லாவே கை கொடுக்கும் இந்த தொழில்.
சிறுசாக ஆரம்பிங்க, மெதுவாக வளருங்க, பெரிய அளவுக்கு கொண்டு போங்க. ஓகேங்களா? எடுத்தோன்னே நான் இல்லை, நான் 50 ஆடு தான் வாங்குவேன், 100 ஆடு தான் வாங்குவேன் அப்படின்னு சொல்லிட்டு யாரும் போய் ஏமாறாதீங்க. அதே மாதிரி ஃபஸ்ட்டு தரையில் வளர்த்து பழகுங்க. தரையில் வளர்த்து அதுக்கப்புறம் அனுபவம் கிடச்சதுக்கப்புறம் பராமரித்து நீங்கள் அதுக்கப்புறம் வளர்த்துக்கலாம். எப்பயுமே ஸ்டார்ட் பண்ணுறவங்க தரையில் ஃபஸ்ட்டு வளர்த்து பழகுங்க. சுத்தம் செய்ய கஷ்டமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு தயவுசெய்து நினைக்காதீங்க. அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனையே கிடையாது. சுத்தம் ஒரு நாளைக்கு வந்து ஒரு தடவை கூட்டுங்க. பெரிய இடமா இருந்தால், சின்ன இடமா இருந்தால் 2 தடவை கூட்டுங்க. பெரிய இடமா இருந்தால் ஒரு தடவை கூட்டினாலே போதும், நல்லா க்ளீன் ஆகிடும். அதோட புழுக்க கூட நம்மளுக்கு உரமாக வந்து பயன்படும். அதனால் கண்டிப்பாக இந்த கான்செப்ட், இந்த ஒரு ஆடு கான்செப்டை எல்லாருமே வந்து ஃபாலோ பண்ணுங்கள். புதுசாக பண்ண ஆரம்பிக்க போகிறேன் அப்படின்னு நீங்கள் நினச்சா இந்த ஒரு ஆடை ஃபஸ்ட்டு நீங்கள் உங்களால் வளர்க்க முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் சொல்லுங்கள். என்னால் வளர்க்க முடியும் அப்படின்ட்டு. நீங்கள் ஒரு ஆடு வளர்த்து காமிச்சிட்டிங்கன்னா அடுத்து நீங்கள் எத்தனை ஆடு வேணாலும் வளர்க்குறதுக்கு தயாராகிடுவீங்க. அதனால் கண்டிப்பாக ஒரு ஆடு கான்செப்டை மறந்துடாமல் ஒரு ஆடை வளர்த்து பல ஆடுகளாக பெருக்க ஆரம்பிங்க. ஏற்கனவே பழைய வீடியோக்களில் பார்த்துருப்பீங்க, ஒருத்தர் 4 ஆடு வச்சு 54 ஆடு ஆக்குனாருன்னு சொல்லிட்டு நான் வீடியோ ஒன்று போட்டிருக்கேன். பார்க்காதவங்க இப்போ போய் பாருங்கள். ஏன்னா 4 ஆடு வச்சு என்னென்னா அவர் செஞ்ச ஒரே ஒரு இது என்னென்னா, அவர் வந்து குட்டிகளை வந்து விற்க மாட்டார். அடுத்தடுத்து குட்டிகள் போடும்போது அந்த குட்டிகளை விற்காமலே வச்சுருந்தார். அப்படி பெருகின ஆடு தான் 4 ஆடு வச்சு 54 ஆடு ஆன கதை. ஓகேங்களா? அதனால் அதெல்லாம் வந்து மறக்கக்கூடாது. ஏன்னா அதெல்லாம் பெரிய விஷயம். 4 ஆடை வச்சு 54 ஆடு ஆக்குறதெல்லாம் எவ்வளோ பெரிய விஷயம். அதனால் ஒரு ஆடை வந்து நீங்கள் 100 ஆடாக மாற்றுறது கூட உங்கள் கையில் தான் இருக்குது. சின்னது தானே அப்படின்னு கூட நினைக்காதீங்க. சிறுதுளியும் பெருவெள்ளம் ஆகும் ஒரு நாளைக்கு. அதனால் கண்டிப்பாக இந்த கான்செப்டை எல்லாருமே ஃபாலோ பண்ணுங்கள். உங்களுக்கு வந்து கை கொடுக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக பயனுள்ளதாக இருந்திருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மற்ற ஆடு வளர்ப்பவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோவை பாருங்கள். நாளைக்கு என்ன வீடியோ போடலான்னு சொல்லிட்டு நீங்கள் நினச்சிருந்தா கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். அதே மாதிரி உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்தாலும் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் எல்லோரும் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு ஒரு லைக் மட்டும் தட்டி விட்டு போங்க. நாளைக்கு என்ன வீடியோ போடலான்னு சொல்லிட்டு நாளைக்கு பார்க்கலாம். அதே மாதிரி நாளைக்கு ஒரு வீடியோவில் நாளைக்கு ஃபுல்லாக எங்கள் ஆடு வந்து நாங்கள் என்ன பண்ணுறோம், ஒரு நாள் ஃபுல்லாக அந்த ஆடு கூட என்ன பண்ணுறோம், எங்களோட வேலை என்னெல்லாம் கொடுக்கணும், என்னெல்லாம் செய்ய போகிறோம் அப்படிங்கிறத ஒரு வீடியோவாக நான் போட போகிறேன். அதையும் மறக்காமல் பாருங்கள். நாளைக்கு பார்க்கலாம்.